வெல்கம் டு ரொம்ப நாள் ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த விஷயத்த வந்து இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ ஏதோ கேஎஸ்ஆர் வரான் போகிறான் அப்படின்னு சொல்லி தானே நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த கேஎஸ்ஆரில் நாங்கள் என்ன விஷயம் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு நான் இன்னைக்கு காமிக்கிறேன். பின்னாடியே வாங்க, சர்ப்ரைஸ் காத்துட்டு. கேஎஸ்ஆருக்குள்ள நம்ம ஒரு ஆஃபீஸ் எடுத்துருக்கோம். அதுதான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிற சர்ப்ரைஸ். சொல்லிட்டுருக்கேன்டா, நான் அந்த ஒரு கேமரா ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டாய். என்ன பண்றீங்க? ஏய் சத்தம் அங்க கேக்குது உங்க சத்தம். கேமராலாம் பாக்காதீங்க யாரும். கேமராலாம் பாக்காதீங்க. நீதான் சொன்ன தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஆனா போகும்போது எப்படி இருந்துச்சு பாத்தியா? சேர்லாம் அங்கங்க தெரி ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தான். அங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கா போயிட்டு லேப்டாப் முன்னாடி. என்ன நிஜமா நடிக்கிறீங்களா? என்ன வேலை செய்யற மாதிரி சீவிட்டு இருந்தப்போ கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதான். என்ன பண்றான்? சீப் எடுக்கிறான், சீவரான். என்ன இது கௌசியா பாரு. ஒன்றும் இல்லை, இதுதான் எங்களோட ஆஃபீஸு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஆஃபீஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து வந்துடலாம். டே அப்பா நார்மலாக ஆகுங்கடா. சும்மா இந்த அப்படியே ஒரு பீஜம் போட்டு, அந்த ரஜினி பீஜம் போட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்கடா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் வேணா வீடியோ எடுக்கலடா. நீங்க ஜாலியா இருங்கடா. வெல்கம் டு மை ஆஃபீஸ். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இதான் நம்ம ஆஃபீஸோட நேம், எக்கோ டிஜிட்டல் ஒர்க்ஸ். இது எக்கோ டிஜிட்டல் ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல, வாட் வி பில்ட் டுடே எக்கோஸ் டுமாரோ. அதுக்கான அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன உருவாக்குறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த பேர் ஸோ யூனிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. யூனிக்காக இருக்கான்றல எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அந்த இதுக்கு. ஸோ அதனால் அது வச்சாச்சு. ஸோ இதுதான் இந்த ஆஃபீஸ் செட்டப்பு. எப்படின்னா, இந்த ஆஃபீஸ்க்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 25 பீப்புள்ஸ் பக்கமாக உட்காந்துருந்தான். எப்படின்னா, நம்ம காலேஜில் ரெண்ட்டு பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு இப்போ நான் 2024 தான் இந்த காலேஜ் நான் பாஸ் அவுட் ஆனேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? பிடெக்கில் வந்து நான் ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2024 பாஸ் அவுட் ஆனவனையும் நான் வெளியில் வந்து ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டார்ட் அப் வைக்கிற ஐடியாலாம் கிடையாது. ஆனால் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பேன், ஓடிட்டே இருப்பேன். ஏதாவது பண்ணணும் அது மாதிரி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆச்சு. கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. நான் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டேன்லாம் தெரியல, நினைக்கிறேன். ஸோ அதோட சின்ன பார்ட்டாக நான் இது நினைக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே வந்தோடனையும் இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெல்கார்டில் இருக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக வாழைப்படி போயிட்டு இருந்தோம். அங்கே வாங்கின வேல்டாண்டு. அதுக்கப்புறம் டக்குன்னு அப்படியே விளக்கேற்றுவோம், அப்படியே சாமி கும்பிட்டு அது ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு இது. ஸோ அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் ஒர்க்ஸ் வேல்யூலாம் இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்கள ஒட்டின்னு நாங்கள் இருக்காங்க. ஸோ அதான் நான் சொன்னல, அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல 5, தென் வந்து இங்கே 5, இதில் வந்து மோர் தென் ஒரு 10 பீப்புள்ஸ் பக்கமாக உட்காந்துக்கலாம். 20 பீப்புள்ஸ் மேக்ஸிமம் ஒரு 23 பீப்புள்ஸ் உட்காந்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி தான். அது தாண்டி வராங்க அப்படின்னா சேர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தனியாக சேர்ஸ் போட்டு உட்காந்துக்கலாம். ஸோ பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் அந்த பக்க ஸ்பேஸ்லாம் நம்மளுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஒன்லி இந்த ஸ்பேஸ் மட்டும்தான். ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா பூஜை இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நம்மளோட ஒய்ஃபை இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒரு ஐடியில் எதாவது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒய்ஃபை கண்டிப்பாக வேணும். அதனால் ஒய்ஃபை போட்டுருக்கோம். இப்போ ஒய்ஃபை இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம காலேஜில் ஒரு யூசருக்கு, ஒரு கம்பெனிக்கு 10 யூசர் வரைக்கும் கிரியேட் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 10 யூசரும் வந்து ஒரு யூசருக்கு ஒரு 2 GB தான் ஃப்ரீயாக. அதனால தான் தலைவனா ரொம்ப கஷ்டப்பட்டான். பணம் டவுன்லோட் பண்ணோம், சீக்கிரமாக ஒய்ஃபை போடுங்க.
அதுக்கு நான் படிக்கிற பையனா இப்ப தெரிஞ்சிருக்கேன் அவங்களுக்கு. நீ வந்தோடனையும் என்ன பண்ண, அண்ணா வராரு அப்படியே உட்காரு, எல்லாம் உட்காருங்க. அங்க காது கேக்குது எனக்கு, ஏய் அமைதியா உட்காருங்க எல்லாரும். என்னடா முக்கியம் அதெல்லாம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே. படம் டவுன்லோட் பண்றதுக்காக உனக்கு ஒய்ஃபை, உனக்காகவே ஒய்ஃபை. உனக்காக இல்லைனாலும் அங்க பாரு, அங்க ஒரு ஜீவன் நிக்குது பாரு. நான் வீடியோ எடிட் பண்ணணும்னா நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் நான் வீடியோவை. ஆனா மீம் டவுன்லோட் பண்றதுக்குலாம் ஒய்ஃபை போட சொல்லி யாரு நான் இவன் தான் நான் பாக்குறேன். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு சொல்லுப்பா, எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சரி, என்ன பண்றது? பாட்டு கேக்குறியா? உன் வேலையை அவன் பாத்துட்டு இருக்கான். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. சரி சரி சரி, உனக்காக அவன் கிளியர் பண்ணிட்டு இருக்கான். சரி, நான் டிஸ்டர்ப் பண்ணேன். ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கானா, இந்த பக்கம் கேமரா திருப்புங்கண்ணா, நானும் ஏதாவது பேசுறேன். என்னப்பா ஏதாவது உன் தரத்துல ஏதாவது ஒண்ணு. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. இதுல ஏதாவது சொல்ல விரும்புறியா? நண்பர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்ப? கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, உங்க காலேஜ்ல பார்ப்பாங்க, ஏன் சொல்ல முடியாது, உங்க ஹெச்ஓடி கூட பார்ப்பாங்க, உங்க பிரின்சிபல் கூட பார்ப்பாங்க. இதை யஷ்வந்த் சுதாகர் நெருப்பு மாதிரி வேலை செய்வானுங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. எல்லுமே என்ன இருப்பானுங்க அந்த மாதிரி. தம்பி வரேன் இரு, உங்க கதைக்கு முடிச்சுட்டு ஒய்ஃபை காமிப்பா, அப்படியே போயிடலாம். அப்படியே கொஞ்சமா ஒய்ஃபை வந்து இவங்களுக்காகவே இப்பதான் போட்டோம் இன்ஸ்டால் பண்ணி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஜா மஜான்னு கிடக்கும். என்னன்னா நேற்று வந்து இந்த ஸ்டாண்ட் அடிச்சுட்டு போனாங்க. ஸோ அடிச்சு முடிச்சுட்டு வாட்டர் கேன் வாங்கி வச்சேன். ஏடா டே இதெல்லாம் வாங்கி வச்சு நாங்கடா டே வாங்கிட்டு வந்தேன். இது காசு போட்டு வாங்கி எங்கடா காணோம்? அது எங்க அங்க ஓரமா வச்சிருக்கீங்க? 1000 டைம் அழுத்தி போட்டு தண்ணி இல்லையா? சரிடா, தண்ணி வரலன்னா என்னடா இப்போ ஊத்தியாவது ஒரு வாட்டர் கேனாவது போயினாடி வாட்டர். அப்புறம் அதையாவது பண்ணுங்கடா, ஸ்டாவ் வச்சு அதையாவது இழுத்து பாருங்கடா. டே யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. வாங்கிட்டு வந்து இவ்வளவு வேஸ்டா போக கூடாது. நிஜமாவே தண்ணி வரலையா? அழுத்தி பாத்தீங்களா? அழுத்தி பாத்தீங்களா? இது இல்லடா, இது 100 ரூபா இல்லடா, நான் தான் தலையில போட்டேன். இது 100 ரூபாடா. ஓ இல்ல, அதான் பைப்புன்னு இருக்கீங்களா? நான் வாங்கிட்டு வந்தானே பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. சரி இது வேலையாவது போல, சரி எல்லாம் புதுசு வாங்கிடலாம் ஒண்ணு. ஆனா எதுக்குலாம் வாட்டர் கேன் வாங்குறீங்கன்னு தெரியல. வாட்டர் கேன் எதுக்கு புதுசா வாங்குறீங்க? இது எதுக்கு இல்லாம நான் வாங்கி கொடுங்க. நான் நேற்று என்ன சொன்னோன்னே சீமார் ஒன்று வாங்கிட்டு வாடான்னு. எங்கிருந்து இந்த இருக்குது இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதுல வாங்கிட்டு வரல. நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னா பாரு உள்ளே வச்சிருக்கானுங்க. சீமார் உள்ளே வச்சிருக்கானுங்க. இங்க வாங்க, அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அது வராதுடா விட்றா தெரியுங்களா? நான் பாத்துட்டேன்டா அப்படியே. நான் எதுக்கும் எடுத்து போட்டு சரி இப்பயாவது வரும் பார்த்தா நீங்க 1000 டைம் வச்சுக்கீங்க. இப்ப நான் அழுத்தணும், அசிங்க பண்ணணும் வீடியோல. அதான் ஒரு மீமை போட்டு அவன் எல்லாத்தையும் கூடணும். டே வா அப்படியே அப்படியே வந்தீங்க அப்படின்னா 2 டேபிள் இருக்கும். இங்க 2 டேபிள்ல நடிக்கிறவங்கலாம் உட்காந்துருப்பாங்க. மேக்ஸிமம் சும்மா நடிப்பானுங்க. சூர்யா திரும்பி சரி ஆனா இந்த கேமரா இது கொண்டு அப்படி சொல்லி இல்ல. இங்க ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் பேட்ச் வந்து வெளியே போயிட்டாங்க. மீன்ஸ் ஒரு இன்டர்ன் பீரியட் அவங்க ஒரு 4 to 6 months வேலை செஞ்சுட்டு
அவங்களுக்கான ரெகனைசேஷன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதாவது ஒரு ரெகனைசேஷனாக இருக்கட்டும் வாங்கிட்டு அவங்க ஒரு பேட்சை வெளியே போயிட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு பேட்சே வந்து வெளியில் அமைச்சிருக்கோம். ஸோ இவங்க வந்து எல்லாமே நம்ம காலேஜ் தான். ஐஇடி பிராண்டு, ஐஇடி பிராண்டு, ஐஇடி. நீ போதும், இவ்வளோ பெரிய குடும்பத்துல நீ ஒண்ணு போதும். முத்தாயம்மாள் பிராண்ட் அது. அவங்க 2 பேரும் முத்தாயம்மாள். ஐஇடியோட முத்தாயம்மாள் தான் அதிகமா இருக்குது கவுண்ட், தெரியுமா? கை தூக்குறீங்க எல்லாரும். சொன்னா கிளாஸியா இருக்கிறோம்னா தம்பி ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இல்ல கவுண்ட் யாரு? சரி ஓகேடா, எல்லாரும் சமாளம் அடிச்சுக்காதீங்கடா. ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளாஸியா இருக்கிறோம்னா. தம்பி நீதான் இறக்கிட்டு இருக்கீங்க, ஸ்லீப்பர் செல் மாதிரி ஒண்ணுன்னா இறக்கிட்டு இருக்கான். எங்க ஃபர்ஸ்ட் நிஜமாவே சொல்றேன், வீடியோக்காக இல்ல, இவன் வந்தான் உள்ள. சரியா? யாரு கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா கவி இருக்கான்ல, கவி தெரியுமாடா, அவன் வந்தான் உள்ள. அவன் வந்ததுக்கு அப்புறம் அண்ணா முக்கியமான ஒருத்தர் இருக்கானா, அவனை கூப்பிட்டு வரேன்னா அப்படின்னு சொன்னான். சும்மா இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சான். சொல்லிட்டேன், ப்ராஜெக்ட் கொடுத்தேன். சரி ஓகேடா தம்பி பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் கொடுத்தேன். இவன் பண்ணிட்டே இருந்தான், நானும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறான். யார் அப்படின்னா, ஆனா எங்க கிளாஸ்ல 2 பேர் இருக்கானுங்கண்ணா, அவனும் நல்லா பண்ணுவானுங்கண்ணா, யஷ்வந்த் சுதாகர்ண்ணா. உங்க 2 பேர்த்தையும் வந்து இறக்குறான். முடிஞ்சிச்சா? அடுத்தனா எங்க கிளாஸ்ல வீடியோ எடிட்டர் ஒருத்தர் இருக்கான். ஒரு 10 நாளுக்கு ஒருக்கா இட விட்டு இறக்குறான் ஒரு ஆளை. வீடியோ எடிட்டர் ஒருத்தர் இருக்காருண்ணா அப்படி சொல்லி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோம்னு நினைக்கிறோம்ல, கண்டிப்பா வந்துடுவான். சரி ஓகே, இருந்தாலும் எப்படி இருந்தா என்ன, நல்லது நடந்தா சரி. சரியா? முக்கில மூலியமா ஒரு 5 பேர் வந்து ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னா, அதே மாதிரி பூபதி மூலியமா ஒரு 10 பேர் வந்து கத்துட்டு போகணும். அதே மாதிரி இங்க இருக்க ஒருத்தரும். சரியா? நிஜமாவே சொல்றேன், இப்போ நீ வெளியில போற அப்படின்னா நீ ஏதாவது ஒரு பர்சனை அட்ரஸ் பண்ணிட்டு போ. சரியா? டெக்னிக்கலா ஸ்ட்ராங்காக முடியாம இருக்கானுங்களா, அவனுங்களை வந்து உள்ள அட்ரஸ் பண்ணிட்டு போ. நான் அவனுங்களை டெக்னிக்கலா ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன். சரியா? எனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்டேன், எனக்கு நல்லா தெரியாது. ஆனா நான் ட்ரை பண்றேன். நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை டெக்னிக்கலா ஸ்ட்ராங் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். என்கிட்ட இருக்க டீம் வச்சு. ஓகேவா? நான் நிஜமா வீடியோக்காகலாம் சொல்ல, நிஜமா சொல்றேன். சரியா? எல்லாத்துக்குமே சொல்றேன்.